வணக்கம் வணக்கம். இது எப்பவுமே கடல் மேலே இருக்கிற மலையில் இருக்கிற மண்ணெல்லாம் கொண்டு போய் கடலில் ஓடும். கடல் அப்போ மழை மெதுவாக மேலேயே வரும். அப்போது அங்கே பள்ளமாயிடும். அப்படி தண்ணி அங்கே ஆற்றுல இருக்கிற தண்ணி மாதிரியா கடல் மாதிரி ஆயிடும். அந்த மழை ஒரு காலத்தில் பள்ளமாயிடும். அந்த மண்ணரிசி அந்த மாதிரி இதை கட்சிக்கு நிற்கணுன்னா எல்லா ஒன்றரை கட்சிக்காரன், 2 கட்சிக்காரன், 3 கட்சிக்காரன் எல்லாமே வீட்டு வச்சு கருணாநிதி மகனை ஸ்டாலினை உயரை வாங்கி போட்டாங்க. அவர் ஏகப்பட்ட காசு கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த அல்லையை முட்டு கொடுக்குறையோ இந்த முட்டை ஆகாதுங்க, அது தேகம்போட்டில் ஆகாதுங்க. அப்படி சரி என்னதான் முட்டு கொடுக்கலாம்னு கேட்டால் கருணாநிதி கேட்டுருக்காரு. கருணாநிதி மகன் ஸ்டாலின், ஐயோ அந்த முட்டை ஆகுங்க, அப்புறம் எந்த முட்டு வருது? எனக்கு முட்டு கொடுக்குறதுக்கு வர்றீங்க ரைட்டு, பழம் வாங்கிட்டு போகிறீங்க, மூங்கல் வாங்கிட்டு வரட்டு போகிறீங்க, என்ன முட்டு வாங்கிட்டு கேட்குறீங்க? அருமையான இரும்பலிங்க ஓடல, அது இரும்பலியே போகிறீங்க. இங்கே விஜய் கட்சி ஆரம்பத்துலேருந்து கருணாநிதி ஸ்டாலினுக்கு தலைவலி கொடுத்தாரு. சரியான தலைவலி. அதை ஒன்று உட்காந்து கக்கிஸ்க்கு உட்காரமான்னு அவனால எனக்கு 3 கோடி கொடுக்கும், 4 கோடி கொடுக்குங்க மனுஷன். தேர்தலில் இப்படி தமிழ்நாட்டை சொல்லிட்டு ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க ஐயா. அதான் கக்கிஸ்க்கே சரியாக போய் உட்கார மாட்டேன், நின்றுட்டு உட்காந்து வர மனுஷன். அவன் கேட்குற 3.5 கோடி, 5.5 கோடி, 10 கோடி. அதுபோக பூமி எங்கேயாச்சும் நீ சைட் வாங்கி போடுக்காது, எழுதி கொடு, நான் 100 பக்கம் மாறும்னு ஸ்டாலின் வாரி வச்சுக்கிறாங்க ஐயா. ஸ்டாலினுமே சரி இவங்களுக்கு வரி நான் மூங்கலையும் கொடுக்குறேன், அதில் பொண்ணையும் கல்யாணம் மூச்சிட்டு போயிருங்க ஏமாந்தா. அதனால் மூச்சே வச்சிடலாம் போக்குது என்ற பிள்ளைவ இவங்க சொல்லாமல் இவ வாழ்வாங்க போலக்குதுங்க. இவையோ அப்படி வாங்கிட்டு வந்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, மீண்டும் இங்கே வாழை வந்த பிள்ளைய கேட்டோம், மாமனார் கேட்டோம். அங்கேயே எங்கள் மாமனார் கேட்டவே அது பிள்ளை சொல்லு கல்யாணம் வச்சு. அது உங்கள் மாமனார் என்ன கொடுத்தாரு? பூட்டு கொடுக்கணும்னாரு, முட்டு கொடுத்தோம், அது கொடுத்தோம், ஒன்றுமே கொடுக்கல. அதெல்லாம் வாங்கினதில் என்ன பண்ணேன், அதெல்லாம் எங்கள் அப்பா விட்டு கொடுத்துட்ருக்குறோம் அப்படிம்பாங்க. அந்த கதையாக இப்போ விஜய் பாதிக்கிறதுக்கு எல்லா சடாமினியும் வந்துட்டாங்க. என்ன அப்சாமோட சடாம்பை இங்கே சடாமினிங்கிறது ஒரு பேய், அது ஆச்சு பார்த்தியா? செங்கோட்டையன்னு அந்த பேயோட்டுற ஆள், அந்த அது பக்கத்துலேயே பேயோட்டிட்டு இருக்கிறது நம்பியூரில் இருக்குது அப்சாமடம்ங்கிறது. எல்லா ஊருக்காரருமே சாப்பாடு போடுவாங்க, கிளீனாக சாப்பிட்டுக்கலாம், அவனவன் நெல்லை கொத்திக்கலாம். அந்த மாதிரி ஊர். வணக்கம் வணக்கம். அடுத்த கதையில் சொல்கிறேன் கேளுங்க. இது விஜய் வாசிச்சுட்டு இருக்கு. முதல்ல ஸ்டாலினுக்கு வாசிச்சாங்களா, சரியாக உட்கார மாட்டாமல் குழந்த பசங்களாட்ட இது மீறின வேலை ஆகி போச்சு கட்சியில். ஏன்னாட்ட தமிழ்நாட்டை பூரா சொல்கிறதுக்குன்னே இருந்துச்சு. இது 4 நாள் வாரக்குள்ளேயே ஒன்றரை கல்யாணம் முடிச்சு போடலாம் அப்படின்னு மாமியார் நினைக்கிறான். பையனுக்கு 1.5 மணி போடலாமா அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இது தளபதி எந்தளவு போகுமோ, இப்படி செய்யுமோ அப்படி செய்யுமோன்னு தெரியாதப்பா. வணக்கம் வணக்கம்.